நீங்கள் உங்களுடைய கோபத்தால் உண்மையில உங்களுடைய கோபம் என்ன தெரியுமா? நீங்க காட்டக்கூடிய கோபங்கள் யாரையும் காயப்படுத்துவதற்காக மட்டும் கிடையாதுங்க. அது உங்களுடைய மனதிற்குள்ள பதிந்து கிடக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக. யாரும் உங்களை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்று அதற்கு முன்பே நீங்கள் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய குணத்தையும் மற்றவர்களிடம் நீங்க காட்டி விடுவீங்க. ஆனால் அந்த கோபத்துக்கு பின்னால உங்களுடைய மனதை உடைக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க அனுபவித்த போராட்டங்கள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில கோபமாக வெளிவந்திருக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க. ஒரு சில விஷயங்கள்ல நீங்க எதையுமே பெரிதாக காட்டிக்கொள்ள மாட்டீங்க. அது உங்களுடைய மனதிற்குள் மறைந்திருக்கக்கூடிய சில வழிகளாக இருக்கும். அந்த வழிகள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து இன்னமும் உங்களை கஷ்டத்துல ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக நடக்கவும் செய்திருக்கும். நீங்கள் உங்களை உள்ளுக்குள்ள நீங்களே உடைந்திருந்திருப்பீங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் தைரியமாக இருந்தாலுமே, ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் உடைந்து போன அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தாங்க செய்யும். நீங்க உடைந்த ஃபீலிங் யாருக்குமே தெரியவும் ஆரம்பிக்காதுங்க. நீங்கள் அதனை எப்பொழுதுமே மறைத்து வைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா அந்த தைரியம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நன்மைகள் நடக்கும் என்று எல்லாத்தையும் உங்களுக்கு புரியவும் வைத்திருக்கோங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாம தான் இருக்கும். ஆனால் போக போக அதனை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பாஸ்ட், அதாவது உங்களுடைய முன்னாள் காலங்களை ஏன் தெரியுமா உங்களால் விட முடியாமல் அதையே நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் கடந்ததை எப்பொழுதுமே மறக்க மாட்டீங்க. மறக்க நீங்கள் நினைக்கவும் மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அதை மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டே இருப்பீங்கங்க. உங்களுக்கான காலமும் நேரமும் அமையும் போது நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நீங்கள் எல்லாத்தையும் மனதிற்குள் வைத்து வைத்து வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இன்னும் சில விஷயங்களும், இன்னும் சில மெமரிஸ் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் சில ஃபீலிங்ஸை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விதமான பழைய நினைவுகள் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு திருப்பி திருப்பி உங்களை கேள்வி கேட்டுக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதுதான் உங்களை ஃபார்வேர்டாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மூவ் பண்ண விடாமல் பிடித்து வைத்து கொண்டே இருக்கும். முன்னேறி செல்ல விடாமல் உங்களை பிடித்து வைத்து அது இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேலே கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எப்பயுமே நம்பியவங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நீங்கள் எப்பொழுதுமே நம்பிக்கை வைத்தவர்கள் யார் தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையில் சிலரையே உண்மையாக நம்பியிருப்பீங்க. அவர்கள் மீது மட்டுமே உண்மையான பாசத்தை வைத்திருப்பீர்கள். அவர்களிடம் மட்டுமே எல்லாத்தையும் கூறியிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த சில மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில மனிதர்களும் கூட உங்களுடைய மனதை உடைத்திருப்பாங்க. அந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் இருந்து உங்களை அது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளாக ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். இந்த நிமிடங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான பாடம்னா என்ன என்பதை உங்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக தான் நீங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு உண்மையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் தெரியாம தாங்க இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில சில சில ஜெர்னி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். வழிகள், போராட்டங்கள், அமைதிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஓடிக்கொண்டே தாங்க இருந்தது. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களை தைரியமான மனிதர்களாக மாற்றுவதற்காக மட்டுமே தாங்க இருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்படி ஆகுவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய தனிப்பட்ட நிலைமைகள். அது ஒரு சாய்ஸ் போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காதுங்க. அது உங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு வழிகளுமே உங்களுடைய போராட்டங்களாக இருக்கும். நீங்க இந்த தைரியமான சில அமைதியான சில விஷயங்களை மனிதர்களாகவே உங்களுக்கு மாற்றியும் கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது சரியாக இருந்தால் கமாண்ட் வழியாக நீங்கள் கூறியது சரி, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கேளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையும் முழுமையாக மாறவும் ஆரம்பிக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில யாருமே உங்கள் வாழ்க்கை கண்ட்ரோல் இனிமே உங்களிடம் வந்துவிடும். எந்த விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவானாலும் அதை நீங்களே தீர்த்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. முன்னால் உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களின் திசையில மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்திருக்கும். எந்த விதமான முடிவுகளையும் உங்களால் சுயமாக எடுத்திருக்க முடியாது. ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சுயமான முடிவுகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. இந்த ஒரு நேரத்தில் இப்போது நீங்க எடுக்கக்கூடிய இந்த ஒரு
கண்ட்ரோல் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். நீங்க இனிமே எந்த விதமான திசைகளையும் முழுமைக்கும் எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான கண்ட்ரோல் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுதந்திரத்தை உங்களுக்குன்னு ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. உங்களுடைய ரிவேஞ்ச் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் பழிவாங்க நினைத்து வைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கான நேரங்கள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பழி வாங்குவதை விட அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி காட்டி அதை பார்த்து அவங்க பொறாமைப்படுவாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பழி வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. நீங்கள் உங்களை இந்த ஒரு நேரத்தில் ப்ரூவ் பண்ண நினைத்திருப்பீங்க. வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேறணும் என்பதை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அதனை காட்டிவிட்டேன். இதற்கப்புறம் அவர்கள் என்னை பார்த்து அறிந்து கொள்வார்கள். நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வேலை என்ன, என்னுடைய எல்லா விதமான இதை பற்றியும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் இனிமேல் சொல்லவோ ஆரம்பித்திருப்பீங்க. எல்லாத்தையும் பற்றி அவர்களுக்கு புரியவும் ஆரம்பித்திருக்குங்க. நீங்கள் உயர்வது தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விதமான சில திசைகளாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சக்தி வாய்ந்த ஒரு திசைகளை இனிமே நீங்க செய்யவும் ஆரம்பிப்பீர்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே பல முடிவுகளையும் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு பல உயர்வை ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நடந்ததா இல்லையா, நான் கூறியது சரியாக பொருந்துகிறதா என்று எல்லாத்தையும் நீங்க கூறுங்க. இதை பற்றி உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே புரிந்து கொள்ளவும் நிச்சயமா ஆரம்பிக்கவும் செய்வீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் மீண்டும் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் நீங்க சாதிக்க வந்த ஒரு மனிதர்கள் மாதிரி நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைத்த சில விஷயங்கள், நீங்க இதுவரைக்கும் இருட்டாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் என்பது இனிமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் இருட்டில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இப்போது எல்லாமே உங்களுக்கு வெளிச்சத்திற்கு வர ஆரம்பிக்கும். இது இனிமே உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையான மெதுவான உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். இந்த ஒரு வெளிச்சம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கியும் கொடுக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்கள் கடந்ததை விட்டுட்டு நல்ல ஒரு புதிய மனிதர்களாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க இந்த முறை நீங்கள் உங்களையே தைரியமான ஒரு மனிதராகவும் நீங்கள் உங்களையே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு எட்டுக்களுமே நீங்க தன்னம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை இனிமேல் நீங்கள் பெற ஆரம்பிப்பீங்க. நீங்க நினைத்த எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அது ஒரு நபர்கள் மூலியமாகவோ இல்லைன்னா ஒரு வாய்ப்புகள் மூலியமாகவோ உங்களுடைய சூழ்நிலைகள் மூலியமாகவோ எல்லாமே உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையானது மாறி நீங்கள் நினைத்தது போல உங்களுடைய வாழ்நாளில் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா என்பதையும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம். மனிதர்களாக மாற்றுவதற்காக மட்டுமே தாங்க இருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்படி ஆகுவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க இப்போது இருக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய தனிப்பட்ட நிலைமைகள். அது ஒரு சாய்ஸ் போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்காதுங்க. அது உங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு வழிகளுமே உங்களுடைய போராட்டங்களாக இருக்கும். நீங்க இந்த தைரியமான சில அமைதியான சில விஷயங்களை மனிதர்களாகவே உங்களுக்கு மாற்றியும் கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது சரியாக இருந்தால் கமாண்ட் வழியாக நீங்கள் கூறியது சரி, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கேளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையும் முழுமையாக மாறவும் ஆரம்பிக்குங்க.
இனிமே உங்களுடைய வாழ்க்கையில யாருமே உங்கள் வாழ்க்கை கண்ட்ரோல் இனிமே உங்களிடம் வந்துவிடும். எந்த விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவானாலும் அதை நீங்களே தீர்த்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. முன்னால் உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களின் திசையில மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்திருக்கும். எந்த விதமான முடிவுகளையும் உங்களால் சுயமாக எடுத்திருக்க முடியாது. ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சுயமான முடிவுகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. இந்த ஒரு நேரத்தில் இப்போது நீங்க எடுக்கக்கூடிய இந்த ஒரு கண்ட்ரோல் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். நீங்க இனிமே எந்த விதமான திசைகளையும் முழுமைக்கும் எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான கண்ட்ரோல் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுதந்திரத்தை உங்களுக்குன்னு ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. உங்களுடைய ரிவேஞ்ச் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் பழிவாங்க நினைத்து வைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கான நேரங்கள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பழிவாங்குவதை விட அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி காட்டி அதை பார்த்து அவங்க பொறாமைப்படுவாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பழி வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. நீங்கள் உங்களை இந்த ஒரு நேரத்தில் ப்ரூவ் பண்ண நினைத்திருப்பீங்க. வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேறணும் என்பதை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அதனை காட்டிவிட்டேன். இதற்கப்புறம் அவர்கள் என்னை பார்த்து அறிந்து கொள்வார்கள். நான் என்ன செய்கிறேன், என்னுடைய வேலை என்ன, என்னுடைய எல்லா விதமான இதை பற்றியும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் இனிமே சொல்லவும் ஆரம்பித்திருப்பீங்க. எல்லாத்தையும் பற்றி அவர்களுக்கு புரியவும் ஆரம்பித்திருக்குங்க. நீங்கள் உயர்வது தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விதமான சில திசைகளாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சக்தி வாய்ந்த ஒரு திசைகளை இனிமே நீங்க செய்யவும் ஆரம்பிப்பீர்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே பல முடிவுகளையும் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு பல உயர்வை ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நடந்ததா இல்லையா, நான் கூறியது சரியாக பொருந்துகிறதா என்று எல்லாத்தையும் நீங்க கூறுங்க. இதை பற்றி உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே புரிந்து கொள்ளவும் நிச்சயமா ஆரம்பிக்கவும் செய்வீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் மீண்டும் பிறந்து உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் நீங்க சாதிக்க வந்த ஒரு மனிதர்கள் மாதிரி நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைத்த சில விஷயங்கள், நீங்க இதுவரைக்கும் இருட்டாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் என்பது இனிமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் இருட்டில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இப்போது எல்லாமே உங்களுக்கு வெளிச்சத்திற்கு வர ஆரம்பிக்கும். இது இனிமே உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையான மெதுவான உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். இந்த ஒரு வெளிச்சம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கியும் கொடுக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்கள் கடந்ததை விட்டுட்டு நல்ல ஒரு புதிய மனிதர்களாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க இந்த முறை நீங்கள் உங்களையே தைரியமான ஒரு மனிதராகவும் நீங்கள் உங்களையே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு எட்டுக்களுமே நீங்க தன்னம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை இனிமேல் நீங்கள் பெற ஆரம்பிப்பீங்க. நீங்க நினைத்த எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அது ஒரு நபர்கள் மூலியமாகவோ இல்லைன்னா ஒரு வாய்ப்புகள் மூலியமாகவோ உங்களுடைய சூழ்நிலைகள் மூலியமாகவோ எல்லாமே உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையானது மாறி நீங்கள் நினைத்தது போல உங்களுடைய